பேசிக்கிட்டே போலாம். அவரே சொல்ல போறாரு. ஹாய் சிவா. முட்டி செட்டையா இருக்கலாம் இருக்கானே. ரொம்ப நல்லா இருக்கு சிவா. சரி சிவா, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓகே, என்னோட பேர் வந்து சிவா. ஸோ பேசிக்லி வந்துட்டு நான் வந்து என்னோட கலைப்பயணம் வந்து 1996 வந்து அதாவது வந்து டான்ஸ் குரூப் வச்சிருந்து அப்புறம் கொரியோகிராஃப் ஆகி அப்புறம் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ப்ரொஃபஷனல் டான்ஸராக இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியில் தான் எல்லாம் லைக் ஹிப்ஹாப் மாடர்ன் லட்டின் கப்பேடா பிரேக் டான்ஸ் இதெல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அண்ட் தென் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்தேன். அங்கேருந்து டிவி ப்ரோக்ராம்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ டிவியில் வந்து என்னென்னாக்கா ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்துட்டு மியூசிக்கல் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொரியோகிராஃப் பண்ணேன். அங்கேருந்து நான் வந்து ஆக்டிங் ஆரம்பித்தேன். ஸோ பேசிக்கலி ஒரு மோர் தென் 40 வீடியோ கிளிப்ஸ் செஞ்சுருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரக்டர் பாணி அவரோட இயக்கத்தில் வந்து ஒரு ட்ராமாவில் வந்து ஹீரோவாக நடித்தேன். ஸோ மீன்வால் அங்கேருந்து கொஞ்சம் பாட்டு பாடியிருக்கேன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸில். தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி சால்சா ப்ரொஃபஷனலாக செஞ்சுருக்கேன். அவரு தான் கற்று கொடுத்தாரு. ஓகே, சால்சா பார்த்தீங்கன்னாக்கா அந்த டான்ஸ் எடுத்துக்கோங்க. சால்சா வந்து பேசிக்லி ஆரிஜின் ஃப்ரம் கியூபன், லாட்டின் அமெரிக்காவில் ஆரம்பிச்சது. அது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் சால்சா. சால்சாலே பார்த்தீங்கன்னா ஃபியூ டைப்ஸ் இருக்குது. சால்சா வந்து சால்சா பச்சாத்தா மழங்க, இப்போ புதுசாக வந்து ஜூக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் சிவா இன்டூ சால்சா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து லாட்டின் கற்றுக்கேன். ஸோ லாட்டின் வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து கப்பல் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சால்சாவும் இஸ் கப்பல் டான்ஸ். லாட்டின் டான்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து யூனிக் கொரியோகிராஃப் பண்ணி தான் ஆடணும். பட் கம்பேர்ட் டு லாட்டின் சால்சா வந்து இஸ் மோர் ஃப்ரீ அண்ட் தென் அஸ் லாங் அஸ் அந்த கேர்ளுக்கு வந்துட்டு ஹவு டு ட்ராக் டு கேர்ள் தென் இது ஆட முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அந்த டான்ஸு. அதே நேரத்தில் வந்து ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் இன் இந்தியன் கம்யூனிட்டி. பிகாஸ் சால்சா வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு சின்ஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் டான்ஸ் இஸ் வெல். ஸோ சால்சா ட்ரைன் ஆகும். சரி சிவா, நீங்க நடனம் ஆடுவீங்கன்னு சொன்னீங்க. அந்த நடனத்துக்கும் இப்போ சால்சாக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சால்சா வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் கப்பல் டான்ஸ். சால்சாலே நிறைய இருக்குது. லைக் பால்ரூம் டான்ஸ் இருக்குது, லாட்டின் டான்ஸ் இருக்குது. நான் கற்றுக்கிறது வந்து லாட்டின் டான்ஸ். ஸோ இப்போ வந்து சால்சா அது முன்னே வந்து அப்புறம் ஹிப்ஹாப் மாடல் இதெல்லாம் தெரிஞ்சது. என்னென்னா சால்சா வந்து இஸ் கப்பல் டான்ஸ், மற்ற டான்ஸ் வந்து இஸ் சிங்கிள் டான்ஸ். அந்த டான்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் ஆஃப்கோர்ஸ், அது பண்ணிட்டு இருக்கேன், டீச் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது சால்சா வந்து இப்போ கமிட்மெண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா சால்சாவில் வந்து கூட. பிகாஸ் என்ன சால்சாவில் வந்து இப்போ புதுசாக வந்து இந்தியன் சால்சா நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால ஸோ கமிட்மெண்ட் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது சால்சாவில். சரி, போட்டியெல்லாம் கலந்து பரிசெல்லாம் வின் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி பேசுகிறேன். ஓகே, ரீசெண்ட்லி வந்து சால்சாக்கு வந்து ஒரு காம்படிஷன் இருந்துச்சு. அது கேரளி ரைசிங் ஸ்டார்னு ஒரு காம்படிஷன். மலேசியாவில் அது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் அண்ட் பிகஸ்ட் காம்படிஷன் ஃபார் லாட்டின் டான்ஸ். இல்லை, ஃபாரினர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸோ என்னோட சால்சாவில் வந்துட்டு சிங்கப்பூர், இந்தோனேஷியன் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் வந்து நான் சால்சா கேட்டகரி ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன். இதில் ஒரு முக்கியமான ஒரு திங் இதில் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா இந்தியன்ஸோட கமிட்மெண்ட் லெவல். பார்ட்டிசிபேட் மட்டும் இல்லை, அதாவது பார்வையாளர்கள் கூட. ஏன்னா என்ன நடந்துச்சுனாக்கா ஒன்ஸ் வந்துட்டு அந்த காம்படிஷனில் வந்துட்டு நான் ஃபைனலுக்கு செலக்ட் ஆனாங்க. ஸோ ஐம் ஒன்லி இந்தியன் காய். நான் வந்து என்னோட பார்ட்னர் வந்து இஸ் மலே லேடி, மை நேம் இஸ் அஷிலா. ஸோ நாங்கள் என்ன பண்ணாக்கா அந்த ஃபைனலுக்கு நான் போகும்போது டுகெதர் வித் ஃபைனலிஸ்ட் அந்த இடத்துல போட்டியாளர் மட்டும் இல்லை, ஒரு தமிழ் பார்வையாளர்களும் இல்லை. ஸோ அது நினைக்கும் முதல்ல நான் போன இடத்துல யாராச்சும் இந்தியன் இருக்காங்கன்னா அது யாருமே இல்லை. பார்ட்டிசிபேட் பார்வையாளர்கள் இல்லை. அண்ட் தென் எப்போ என்னோட பேர் கால் பண்ணும்போது நான் போய் அந்த ரிங்லேருந்து ஆட ஆரம்பிக்கும் போது எனக்கு ரெஸ்பாண்டும் கிடைக்கல. யாரும் பார்க்கவும் இல்லை என்னோட பெர்ஃபார்மன்ஸ். பட் ஒன்ஸ் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்து முடியும் போது அந்த ஹோல் ரிங்கே வந்து கை தட்டி ஈஸியாக பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம மறக்க முடியாது. ஸோ அங்கே அந்த அவார்டு எனக்கு என்ன கிடைச்சி செகண்ட் ப்ரைஸ் கிடச்சி, சில்வர் மெடல் கிடச்சி. அந்த சில்வர் மெடலோட எனக்கு அந்த 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 ஆடி முடிச்சு அந்த ரெஸ்பாண்ட் வந்து இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாமல் இருக்கிறது. எஸ், டெஃபினெட்லி. புதுசாக என்னன்னாக்கா இந்தியன் சால்சான்னு ஒரு கிரியேட் இருக்குது. இந்தியன் சால்சா இன் சென்ஸ் ஆஃப் தமிழ் சால்சா, அதாவது தமிழ் பாட்டுக்கு வந்துட்டு நம்ம சால்சா ஆடுற மாதிரி. ஸோ அதை கொரியோகிராஃப் பண்ணி இப்போ ப்ரொஃபஷனலாக வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நாட் ஒன்லி கார்பரேட் ஃபங்க்ஷன், ப்ரைவேட் ஃபங்க்ஷன், ஈவன் ஓப்பன் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கோம். ஆடியோ வித் டுகெதர் வித் பார்ட்னர் இஸ் புனே கீதா. அண்ட் தென் ரீசன்ட்லி டிஹெச்ஆர் ஷோ கூட நாங்கள் ஆடிருக்கோம், 2 ஷோக்கு ஆடிருக்கோம். ஸோ அது வந்து ஆக்டிவாக செஞ்சுட்டு இருக்கோம். தென் த நெக்ஸ்ட் லெவல் வந்து பாலிவுட் சால்சா. ஸோ அஃப்கோர்ஸ் இஸ் கம் அண்ட் இந்தியன் சால்சா. ஸோ பாலிவுட் சால்சா எப்படின்னாக்கா பாலிவுட் சாங்குக்கு வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து இப்போ என்னோட கரண்ட் ப்ராஜெக்ட். சரி,
ஸ்டெப்ஸ் மூலிமா ஈவன் பாட்டு கூட பாட்டு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா நம்ம தமிழ் பாட்டு வச்சுக்கோங்க. தமிழ் பாட்டில் பாருங்க அந்த ஒரு பாஸ் இருக்கும், அந்த மியூசிக் சேஞ்ச் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து ஒரே டியூனில் போக மாட்டோம். இப்போ கியூபான் சாங் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூங்கா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் சாங் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணும். பட் நம்ம தமிழ் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாஸ் இருக்குனால சொல்லலாம் ஈஸி டு கொரியோகிராஃப். ஸோ கொரியோகிராஃப் பண்ணும்போது அது வந்து டைமிங்கை பார்க்கணும், அதே நேரத்தில் வந்து எங்கெங்கே அழகுபடுத்த முடியும்னு பார்க்கணும். ஸோ நான் செய்கிறது மாடர்ன் சாங்ஸ். என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் மாடர்ன் ஸ்டெப்ஸ் இன்செக்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து டிஃப்ரென்ஸ். தமிழ் சாங்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் கூட முதல்ல வந்துட்டு பார்க்கும்போது ஒரு புதுமையாக பார்த்தாங்க. இப்போ வந்து ஸ்லோ பை ஸ்லோ எங்கே பார்த்தாலும் தமிழ் சாங்ஸ் ஒரு ஒரு அப்படின்னு ஒரு 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 பேர் கிரியேட் ஆகி அண்ட் பீப்புள் கிவிங் மோர் சப்போர்ட். சரி, நீங்கள் சொல்லியிருக்கீங்க டிஹெச்ஆர் ரோட் ஷோஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அப்போ வரவேற்பு எப்படி இருக்குது? நல்ல வரவேற்பு இருந்துச்சு. லைக் டிஹெச்ஆர் ஜாலியான பையன் ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளைட்டில் செஞ்சோம், அங்கே பெர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அந்த ஒரு வாரத்தில் வந்து ஃப்ளூவானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க பெர்ஃபார்மன்ஸுக்கு. அந்த ப்ரோமோக்காக ஈவன் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் சால்சா அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அந்த க்ரௌட் ஷியர் இஸ் வெரி நைஸ், இஸ் வெரி குட் ரெஸ்பான்ஸ். கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன் அந்த வரவேற்பு நம்ம சொல்கிறோம்னாக்க முதல்ல வந்து லைக் ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கூட நான் சால்சா செய்கிறேன்னு ஆடுறேன்னு சொல்லும் போது அவங்க வந்து சால்சா எனக்கு சால்சா தெரியும், ஆனால் வந்து எக்ஸாக்ட்லி அந்த டான்ஸ் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. சால்சா ஒரு கப்பல் டான்ஸ் ஏதோ என்னன்னாக்க ஒரு டான்ஸு இப்படி ஆடுறாங்க அப்படிதான் தெரியும், எக்ஸாக்ட்லி எப்படி ஆடுறாங்கன்னு தெரியாது. ஸோ எப்படி நாங்கள் வந்து அது வந்து இந்தியன்ஸ் வந்து ரீச் பண்ணணும்னு யோசிக்கும் போது இப்படி ஒரு புதுமையாக அவருக்கு கண்டுபிடிக்கணும்னு செஞ்சோம். அது நல்ல விதமாக ரீச் பண்ணிச்சு. அதே நேரத்தில் இப்போ வந்து நிறைய பேருக்கு சால்சா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஆகுது, அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சு. ஏன்னா தி டூயிங் லாட் ஆஃப் ரிசர்ச் நிறைய பேர் அங்கங்கே வந்து கிளாஸ் ட்ரைன் பண்ணியிருக்காங்க. அம்மாவோட ஒரு பஞ்சாபி காய் அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணேன். ஸோ என்னன்னாக்கா நார்மலி வந்து நீங்கள் அந்த டான்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ப்ரொஃபஷனலாக செய்யணும்னாக்கா இட் வில் டேக் for 2.5 years. சிங்ஸ் வந்து எனக்கு லெட்டின் பேக்ரவுண்ட் வந்து நான் ஆரம்பிச்சேன். ஐ கம்ப்ளீட் வித்தின் 6 months. ஸோ முடிச்சதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டு ஃபார்ம் தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ டீச் பண்ணிட்டு கண்டிப்பாக இருக்குது. இப்போதைக்கு ஆடுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் வந்து ஜஸ்ட் சோஷியல் டான்ஸிங் ஆடுறாங்க, அதாவது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பாஸ் டைம் பண்ணணும் அதுக்குன்னு ஆடுறவங்க இருக்காங்க. சில பேர் உடம்பு குறைச்சி மெயின்டைன் பண்ண பாருங்க மாதிரி உடம்பு மெயின்டைன் இருக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் வந்து ப்ரொஃபஷனலாக ஆடணும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆடுறாங்க. அது இந்தியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் ட்ரைங் டு டூ. ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நல்ல ஒரு ஒர்க்காக நல்ல ஒரு சோஷியல் டான்ஸிங். இப்போ நீங்களே சால்சானா கண்டிப்பாக வெளியே சொல்லுங்க நான் சால்சா டான்ஸர். ஸோ சம்திங் லைக் தட். ஃபியூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போதைக்கு ஒன்ஸ் தமிழ் சால்சா அதெல்லாம் ஆடிட்டு இருக்கோம். ஸோ எனக்குன்னு என்னன்னாக்கா ஒரு ஒரு தமிழ் சால்சா மியூசிக்கில் ஒரு தமிழ் சாங் செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் ஒன் ஸ்பான்சர் கிடச்சுனாக்கா டுகெதர் வித் வீடியோ கிளிப், தமிழ் சால்சா சாங் டுகெதர் வித் வீடியோ கிளிப் ஒரு செஞ்சு விளையாடணும்னு ஒரு பிளானிங் இருக்குது. ஸோ அதோட டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு இருக்கு. சரி சிவா, பாருங்க நிறைய சால்சா பற்றி பரிமாறிக்கிறதுனால ஆசையாக இருக்காங்க. எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணி? ஓகே, பேசிக்லி வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணனாக்கா ஈவன் they can contact me through email, even Facebook also can shivashek29@gmail.com. and also sometimes அப்படி அவங்களுக்கு இன்னும் further information இருந்தால் கூகுள் கூட பண்ணலாம். அதாவது சால்சா வந்துட்டு இங்கே கிளாஸஸ் ஓடிட்டு மலேசியா அப்படின்னு. சரி, சால்சாவை பற்றி நிறைய விஷயங்களை பேசிட்டோம். இது எப்படி இருக்கும்னு நம்ம நேயர்களுக்காக காட்ட முடியுமா? கண்டிப்பாக. சரி, சிவா ஆடுறது பார்க்கலாம்.